சேஃப் ஜோனில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட டஃப்பான சிச்சுவேஷனில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி என்னோடய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் வந்த இடம் தான் மருந்துவாள் மலை. நான் இங்கே வர்றது இது 2வது முறை. ஆனால் ட்ரக் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் அட்வென்ச்சருக்கு பஞ்சமே இல்லை. சில இடம் ஈஸியாக இருந்தாலும் சில இடம் நம்ம தைரியத்தையும் பொறுமையையும் ரொம்பவே சோதிச்சுது. இப்போவே மசில்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுது. இந்த ட்ரக்கில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். மொத்த உடம்பும் டு த கோர் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபிட்னஸுக்கு ஒரு சிஸ்டம் ரீபூட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெயின். தொட லெக் மசில்ஸு, மூச்சு, தரமான சம்பவம். லிட்ரலி உடம்பெல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது. பூமி கூட சேர்ந்து நானும் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸ்டாமினான்னு ஒன்று என்கிட்ட இருக்கான டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த பெயினையும் தாண்டி இங்கே இருக்கிற இயற்கை அழகு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு தான் சொல்லணும். மொபைல் இல்லை, டிராஃபிக் இல்லை, பொல்யூஷனும் இல்லை. நேச்சர் கூட மட்டும் கனெக்ட் ஆகி இருக்கிறது அது ஒரு தனி அனுபவம் தான். ஆனால் இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு ஒரு ஜாப் பண்ணுறது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ சேலஞ்சஸையும் தாண்டி ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததும் அந்த மூமெண்ட் அது ஒரு தனி ஃபீலிங் தான். மறுபடியும் ட்ராவல் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், திரும்ப தொடங்கணுன்ட்டு ஒவ்வொரு நாளாக பிளான் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் பிளானே பண்ணலாம். எல்லோரும் மாதிரியும் காலையில் திடீர்னு காலமாக போகணுன்னு தோணுச்சு. வீட்டில் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். என்னோட தொட மசில்ஸ் இருக்குல்ல, அது லிட்ரலி கிழிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒர்த்து வருமா? ஒர்த்து